திமுக நாடகத்திற்கு மாணவர்கள் பலியாக வேண்டாம் என்று இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சி வந்தால் நீட் ஒழிந்துவிடும் என முதல்வரும் அவரது மகனும் கூறிய அனைத்தையும் பொய் பொய் என்று இபிஎஸ் கூறியிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம். இது தொடர்பான விவரங்கள் என்ன சொல்லலாம்? தொடர்பாக தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார். அதன்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து சேலம் நரசோதிப்பட்டியில் தற்பொழுது மாணவர் கௌதம் என்பவர் மரணித்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு வரை 24 மாணவர்கள் நீட் தேர்வால் உயிரிழந்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு பொய்யின் விளைவு என்ன என்பதை இனியேனும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உணர்ந்து கொள்வாரா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். சேலம் மாவட்டம் சூரமங்கலம் அருகே இருக்கக்கூடிய நரசோதிப்பட்டி பகுதியைச் சார்ந்த மாணவர் கௌதம் நீட் தேர்வு அச்சத்தால் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டிருக்கின்றார் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் 24வது மரணம் இது முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதில் இருந்து என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஒரு பொய்யினுடைய விளைவு என்ன என்பதை இனியேனும் முதலமைச்சர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் நீட் தேர்வை ஆட்சிக்கு வந்தவுடன் நாங்கள் ஒழித்து விடுவோம் என்று சொன்னதெல்லாம் பொய் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். முதலமைச்சர் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நீட் மாணவர்களுக்காக ஒரு முறை அந்த அவர்களிடம் நீங்கள் சொன்ன பொய்யுக்காக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். திமுக ஆட்சி வந்தால் நீட் ஒழிந்துவிடும் என்கின்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களினுடைய கருத்து என்பது அத்தனையும் பொய் 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 என்று விமர்சித்திருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பொய்யின் மூலமாக 24 மாணவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள் எனவும் நீட் தேர்வு எழுதக்கூடிய அந்த மாணவர்களுக்காக அவர்களிடம் ஒரே ஒரு முறையேனும் நீங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் முதலமைச்சரை குறிப்பிட்டு இந்த பதிவினை வெளியிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.